இது உங்கள் சிறகுகள் சமுதாய பண்பலை 89.6 நெசவாளர் பெருமக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கரூர் வெங்கமேட்டிலிருந்து. இப்போ நம்ம கிட்ட ஒரு அம்மா இருக்காங்க, அவங்ககிட்ட தான் பேச போறோம். வணக்கங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. சந்திராங்க. சந்திரா. சரிங்கம்மா. சந்திரா வந்து வானத்துல பிரகாசமா இருக்க வேண்டியவங்க, மக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆமாங்க. சரிங்கம்மா, நீங்க எத்தனை ஆண்டு காலமாக நீங்க இந்த நெசவு தொழில் செய்றீங்க, நெசவு பண்றீங்க? இது எங்களுக்கு விவரம் தெரிந்த நாள்ல இருந்து இந்த தொழில் செய்யறோங்க. பொதுவா ஆண்கள் தானே மக்கத்துல உட்காந்து நெசவு பண்ணுவாங்க, பெண்கள் வந்து நூலைத்தான் நூற்பாங்க. நூல் சுத்தினங்க, நூல் சுத்திக்கிட்டு அப்புறம் தறி பழகுனா, அப்புறம் அதுல இருந்து நெய்யறோம். இது கொஞ்சம் கடினமான வேலை. உடல்ல வந்து பாத்தீங்கன்னா உட்காந்தே இருக்கணும், இடுப்பு காலெல்லாம் வலி எடுத்துக்கும் அப்படிங்கிறனால ஆண்கள் தான் பொதுவாக செய்வாங்க. இப்போ பெண்கள் நீங்க செய்யும் போது உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? கஷ்டம் தாங்க. அப்புறம் கஷ்டத்தை பார்த்தா எப்படி வேலை தொழில் செய்யறது? நீங்க எத்தனை ஆண்டு காலமாக நீங்க இந்த நெசவு மட்டும் செய்றீங்க? எனக்கு இப்ப 66 வயசு ஆகுதுங்க. விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இந்த தொழில் செய்யறோம். இப்பவும் நூல் நூற்கிறது உண்டா, இல்ல நெசவு மட்டும் தானா? இல்லைங்க, எல்லா வேலையும் தெரியுங்க. நூலும் சுத்துவான், அந்த பாவும் ஓடுவான், எல்லா வேலையும் தெரியுங்க. இப்போ நொடி விழுந்துருச்சுன்னா நீங்களே நொடி எடுத்துருவீங்களா? இல்லைங்க, அது கால் வருவாங்க. அவங்க பாவு ஓடி கொடுப்பாங்க. ஓடி எடுக்கிறதுன்னா அவங்க ஆள் வந்து எடுத்து கொடுப்பாங்க. பாவு புனைக்கிறதுக்கு அந்த அம்மா புனைச்சி கொடுக்கும், நாங்கள் நெசுக்குவோம். நெசவு பண்ணிருங்க. ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு சம்பாதிப்பீங்க இந்த நெசவு? 3 சிங்கிளுங்க. 100 ரூபா, 110 ரூபா. ஒரு சிங்கிளுக்கு 35 ரூபா. தினம் 3 சிங்கிள் இருப்பேங்க. அவ்வளோதாங்க. எனக்கு யாருமே இல்லைங்க. அம்மாவும் நானும் இருந்தேன். அம்மா தவறிட்டாங்க. இப்போ நான் ஒண்டிதான் இருக்கிறேன். தனியாக இருந்தாலும் நீங்க சுயமா வேலை செஞ்சு சம்பாதிச்சு வாழக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அதுக்கு இந்த கைத்தறி நெசவு தான் பெருமளவில் உங்களுக்கு துணை புரியுது. ஆமாங்க, அதுதான். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஒரு பெண்மணி இந்த நெசவுல உட்காந்து செய்யறதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. உங்களோட சொந்த ஊர் எதுங்கம்மா? சொந்த ஊர் வேலூருங்க, பரமத்தி வேலூர். பரமத்தி வேலூர்ல இருந்து இங்க வர்றீங்களா? இல்லைங்க, இங்க வந்து நாங்க 30 வருஷம் ஆகுதுங்க. பிறந்த ஊர் வேலூருங்க. இப்ப இங்க வந்து 30 வருஷம் ஆகுதுங்க. இங்க வந்து 30 வருடங்கள் ஆகுது. இங்க வந்து 30 வருடங்கள்ல எத்தனை ஆண்டுகளாக நெசவு பண்றீங்க? இதேதாங்க. எங்க ஊர்லயும் இதே தொழில் தான் செஞ்சேன். இங்கேயும் இதே வேலை தான். இங்க வந்து இதே தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. கைத்தறி நெசவை சிறப்பா செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையும் கூடிய சீக்கிரம் மேம்படணும்னு நாங்களும் ஆசைப்படுறோம். இப்போ நம்ம கிட்ட பேசுறதுக்காக ஒரு அம்மா இருக்காங்க, அவங்ககிட்ட பேசுவோம். அம்மா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. தனலட்சுமி. தனலட்சுமி. தனலட்சுமி அம்மா, உங்களோட சொந்த ஊர் எது? சொந்த ஊர் இது தாராபுரத்தில் பிறந்தது. திருப்பூர் வந்துட்டா. எங்கள் அம்மா எங்கள் அப்பா என்னை 10 வயசுலேயே வந்துட்டா. அங்கே வேலை வாங்கி இருந்தாங்க. அப்புறம் அங்கேருந்து என்னையே இந்த ஊருக்கு கட்டி கொடுத்தாங்க, கரூருக்கு. திருப்பூர்லேருந்து கட்டி கொடுத்தாங்க. நீங்கள் திருப்பூர்லேயே கைத்தறி நெசவு தான் பண்ணீங்களா? இல்லை, எனக்கு அதெல்லாம் தெரியாது. சும்மா பஞ்சு நூக்குவோம் அப்போ உள்ள சின்ன பிள்ளையில. அதுதான். இப்போ நெசவு வந்து கரூரில் தான் கற்றுக்கிட்டீங்க? கரூரில் தான் கற்றுருக்கோம். கரூரில் கற்றுக்கிட்ட நெசவு தான் இன்னமும் உங்களுக்கு காப்பாற்றுது. ஆமாம், அதுதான் மெயின். இந்த ராட்டை இருக்குல்லங்கம்மா, இந்த ராட்டில் இந்த கை இருக்குல்ல, இது எத்தனை கை இருக்கும்? 16 கை இருக்கும். நீங்க எப்படி நூல் நூற்கிறதா, நெசவு பண்றதா, என்ன வேலை செய்யறீங்க? நெசவு நெய்யறேன். நெசவு நெய்யறீங்க. என்ன நெசவு பண்றீங்க? அதுல அந்த பக்கத்துல பெட்ஷீட் நெய்யறீங்க. சரி, ஒரு நாளைக்கு எத்தனை மீட்டர் நெசவு பண்ணுவீங்க? அது நெசா ஒரு நாளைக்கு ஒரு 60 ரூபா 70 ரூபாய்க்கு தான் நெய்ய முடியும். இப்போ உங்களுக்கு நம்ம இருக்கிற மக்கத்துல நீங்க மட்டும் தான் நெசவு பண்ணுவீங்க, மாத்தி நெசவு பண்ண மாட்டீங்களோ? அதெல்லாம் நாங்க மட்டும் நெய்வோம். சரிங்கம்மா, ரொம்ப நன்றி. தொடர்ந்து நெசவு கைத்தறிய தொடர்ந்து செய்யுங்க. காஞ்சி பட்டு சேர கட்டி கொலுசில் தாளம் கட்டும் கன்னி பொண்ணு நின்னு கேளம்மா. சிறகுகள் சமுதாய பண்பலை 89.6 நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு கரூர் வெங்கமேடு பகுதியில் உள்ள நெசவாளர் பெருமக்களை சந்தித்த சிறப்பு நிகழ்ச்சியை. இது உங்கள் சிறகுகள் சமுதாய பண்பலை 89.6. இப்போ நம்ம நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். கரூர் வெங்கமேடில் இருக்கக்கூடிய NNM நெசவாளர் கூடத்துல ஒரு ஐயா பெரியவர் வந்து நெசவு செஞ்சிட்டு இருக்கிறாரு. சொன்னா நம்ப மாட்டீங்க, இவ்வளவு வயதிலையும் ஒரு நபர் உழைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பக்கூடிய வகையிலான ஒரு வயது அவருக்கு. ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. அண்ணாமலை. 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 அண்ணாமலை ஐயா, உங்களுடைய சொந்த ஊர் எதுங்க ஐயா? சொந்த ஊர் ஸ்ரீரங்கம். கரூரில் வந்தால் 40 வருஷம். 72 வந்தேன். கரூருக்கு 72 வந்தேன்.
இப்போ உங்களுக்கு வயது என்னங்க ஐயா ஆகுது? 85 ஆகுது. 85 வயதுங்களா? 85 வயதுல நெசவு வேலை செய்றீங்க? தான் ஆகணும். சிறப்பான பதில் என்று நான் நினைக்கிறேன். நெசவு செய்துதான் ஆகணும் அப்படின்னு. உங்களுடைய உடல் வந்து ரொம்ப வலு குறைந்திருக்கிறது மாதிரி இருக்கு. இந்த சூழல்லையும் கூட நெசவு செய்றீங்களே, உங்களுக்கு உடலுக்கு வந்து கஷ்டமா இல்லையா? ஒரு மன நம்பிக்கை, மன வலு, மன தெம்பு தான். 2 பிள்ளைய இருக்குது, கட்டி கொடுத்துட்டேன். அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாதுன்ட்டு. என் மனைவிக்கு 75 வயசு ஆகுது. அங்கே வந்து யாருக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது, தான் கையே தனக்கு உதவி அப்படிங்கிற ஒரு வலுக்கட்டாயத்தை, ஒரு தன்னம்பிக்கை, அதான் நெய்யறேன். உண்மையிலுமே இந்த தன் கையே தனக்கு உதவிங்கிறது வேற எந்த தொழிலுக்கு பொருந்தும்னு எனக்கு தெரியல. அது நிச்சயமாக கைத்தறிக்கு மிகச்சிறந்த பொருத்தமான ஒரு பழமொழி தான். அதுதான் என் நெசவு தான் எனக்கு தெய்வம். 1952 நெய்யறேன். 1952 இருந்துங்களாங்க ஐயா? அநேகமாக எனக்கு நான் பார்த்த நபர்கள்லேயே நீண்ட காலம் இந்த நெசவு தொழில் செய்யக்கூடிய நபராக நீங்க தான் இருப்பீங்கன்னு நம்புறேன். இப்போ அப்ப இருந்த நெசவு தொழிலுக்கும் கைத்தறிக்கும் இப்ப இருக்கிற கைத்தறிக்கும் இந்த வந்திருக்கு பாருங்க இத்தனை காலகட்டமா, இதுல என்ன ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ இருக்கிற தொழில் வந்து பல மாற்றங்கள் இருக்கு, டிசைன்கள் வெவ்வேறு இருக்குது. அப்போ அது இல்லை, ஒரே ரகமாக தான் இருக்கும். போர்வைன்னா போர்வை இப்படி தான் இருக்கும். 2 மிதி போட்டு நெய்வாங்க. இப்போ நெய்கிறது 12 மிதி 10 மிதி இப்படி போட்டு டிசைனாக நெய்கிறாங்க. அதான் அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு வித்தியாசம், மிகப்பெரிய வித்தியாசம். மிதியில நிறைய மாறி இருக்கு. இப்போ பெட்ஷீட் மட்டும் தான் நெசவு பண்ணணும் ஆரம்ப காலம் 1952லன்னு சொன்னீங்க. இப்போ என்ன மாதிரியான நெசவு பண்றீங்க? என்ன மாதிரி பொருட்களுக்கு? நான் இப்போ ஒரு 2 வருஷமாக தான் உடம்பு ஒத்துழைக்கலை. அந்த 8 மில்ல நெய்வேன். கொரோனா வர்றதுக்கு முன்னே 8 மில் தான் நெசுக்கிட்டு இருந்தேன். கொரோனா வந்து ஒரு பாடு 1 வருஷமாக வீட்டில் இருந்தேன். உடம்பு வந்து பலகீனம் ஆயிடுச்சு, நெய்ய முடியலன்னா என்னுடைய தேவைக்கு காசு வேணும். பிள்ளைய 2 பிள்ளைகளுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது, என்னுடைய கையை எனக்கு உதவி அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையில் வந்து வேலை செஞ்சுட்டு வரும். உண்மையிலே வலுவு கிடையாது, ஒரு நம்பிக்கை தான், ஒரு விழா முயற்சி. பார்க்கலாம், என்னைக்கே உயிர் போகிறது ஒருக்கத்தான் போகும், என்னைக்கே போனாலும் போயிட்டு போகும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை. அடேங்கப்பா, ரொம்ப நினைக்கும் போதே எங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆண்டவன் சக்தி, ஆசக்தி, ஆண்டவன் சக்தி. மன வலிமை வந்து உங்களுக்கு இந்த தொழில் வந்து 50 கிட்டத்தட்ட 70-80 வருடங்களாக நெசவு பண்ணிட்டு இருக்கிறீங்க. 70 வருஷமா. இப்போ 70 வருடம்னா 85 வயதுன்னு சொன்னீங்க. அப்போ 15 வயதுல இருந்தே நெசவு தொழிலுக்கு வந்துட்டீங்களா? 15 வயசே வந்துட்டேன். 27 கல்யாணம் ஆச்சு. என்னுடைய மனைவி வந்து என்ன மாதிரி தான் இருப்பாங்க, ஒன்றும் வேலை இல்லை, வீட்டோடு சரி. இங்கே செலவு காசு வேணும். பிள்ளைகளை போய் நீ 10 ரூபா விடு, நான் 10 ரூபா விடு அப்படின்னு கேட்டு மனசாங்கிடப்படக்கூடாதுன்னு தான் இதை வேலை செஞ்சுக்கிட்டு. இப்போ நீங்கள் நெசவு பண்ணிட்டு இருக்கிறீங்களா ஐயா? இது என்ன தயாரிப்புங்க ஐயா? இது வந்து 2 மிதி போட்டு நெய்யர் சாதம். இப்போ இந்த துணியை இப்போ நீங்கள் நெசவு பண்ணி முடிச்சிங்கன்னா இது எதுக்காக பயன்படுத்தப்படுறது? இது வந்து தலைவாணி உரை. தலை படுத்துக்கிறாங்களா? அது 85 வயதிலையும் ஒரு நபர் வந்து உழைக்க முடியும் மனதடத்தின் காரணமாக அப்படின்னா அது இந்த கைத்தறி நெசவுதான்னு நம்புறேன். 10 மணி நேரம் தானே, 8 மணி நேரம் வேலை செஞ்சு ஆகணும். என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலைங்க உங்களை பார்த்த பிறகு. ரொம்ப மகிழ்ச்சி. இவ்வளவு வயதிலும் ஒருவர் உழைக்க முடியுங்கிற நம்பிக்கையை இப்போது இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களை பேட்டி கண்டதன் வாயிலாக சிறைகள் பண்பலை 89.6 வஞ்சி நகர இளைஞர்களுக்கு வலியுறுத்துது அப்படின்னு நினைக்கும் போது எங்களுக்கும் அதில் ஒரு வித பங்கு இருக்குதுன்னு நினைக்கும் போது கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ரொம்ப நன்றி உங்களை சந்திச்சதுல. இப்போ நம்ம கிட்ட பேசுறதுக்காக ஒரு ஐயாவை சந்திக்க வந்திருக்கிறோம். ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் செல்வம். செல்வம், உங்களுடைய சொந்த ஊருங்க ஐயா? கரூர் தானா? இல்லை, சென்னிமலை. சென்னிமலையிலேருந்து இங்கே வந்திருக்கிறேன். ஓ, சென்னிமலையிலிருந்து. சென்னிமலை. எந்த ஆண்டு வந்தீங்க? எத்தனை ஆண்டு? 1986 வந்தது. 86 வந்தீங்க. இப்போ 86 இருந்து இங்க நெசவு தான். நெசவுதான்.
அப்போ சென்னிமலையில் நெசவுத, அதாவது 50 வருஷம் 1972 நெசவு நெசிட்டு இருக்கிறேன். 50 வருடங்களாக நம்மளை காப்பாற்றினது இந்த நெசவு தொழில் தான், கைத்தறி தான். கைத்தறி சரி, இத்தனை ஆண்டு காலமாக தொடர்ந்து செய்துட்டு இருக்கிறீங்களே, இந்த தொழிலினுடைய நிலை எப்படி இருக்கு? உங்களுடைய எண்ணம் என்ன? அதாவது தொழில் வந்துங்க, ஆரம்பத்தில் இருந்த இது இல்லை, இப்போ இல்லை. அப்போ விலைவாசி கம்மியாக இருந்தது, எல்லாம் வாங்கி எல்லாம் சாப்பிட்டு நல்லா இருந்தேன். இப்போ வந்து எத்தனை நெசாலும் பத்த மாட்டேங்குது. அப்போ எல்லாம் வாரம் 100 ரூபாய்க்கு நெசா போகுது, நல்லா இருந்தேன். இப்போ வாரம் 500-600 ரூபாய்க்கு நெசாலும் பத்த மாட்டேங்குது. இப்போ நீங்கள் என்ன பொருள் நெசவு பண்ணிட்டு இருக்கிறீங்க? இப்போ பெட்ஷீட் வந்துங்க, பெட்ஷீட் நெசா வியாபாரம் பண்ணுறாங்க, வெளியில் கொடுத்து சொசைட்டி மூலமாக. இப்போது இந்த நெசவை பொறுத்த வரைக்கும் ஒரே நேரத்தில் காது, கண்ணு, 2 கைகள், 2 கால்கள், இது எல்லாமே வேலை செய்தாதான் ஒரு தரக்க பார்த்தீங்கன்னா சட்டம் இங்கேருந்து அங்கே போயிட்டு வரும். அப்படி தான் இந்த வேலை செய்கிறது. இப்போ நீங்கள் ஒரு கையிலே வந்து இந்த நெசவு செய்யக்கூடிய சூழல் இருக்குதுன்னு சொல்கிறீங்களே, அதை பற்றி சொல்லுங்கள். நெஸ் தான் ஆகணுங்க, இல்லைன்னா நம்மளுக்கு வறுமை கோட்பாடு தான். வேலை செஞ்சாத்தான், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இருக்கிற சூழ்நிலை முடிச்சது கற்றுறது வாயில் தான் முடிச்சது கற்றுறது. கவரு கட்டுறதுனா அப்படிதான் மேஸ்திரியாக தான் நம்மளுக்கு கூட மாட வேலை செஞ்சு கொடுத்தாத்தான் நம்மளால் நெய் முடியுது. ஒருத்தர் இதில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், அந்த சூழ்நிலையில் தான் இருக்கிறேன். இப்போ நம்மகிட்ட பேசுறதுக்காக மற்றும் ஒரு நெசவாளர் நம்மகிட்ட இருக்கிறாரு. அண்ணா வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. வணக்கம், என் பேர் ராஜா. ராஜா, சொல்லும் போதே முகத்தில் ஒரு புன்னகை, இதனுடைய காரணம் என்ன? பேசுறதுனால. சரிங்க ராஜா அண்ணா, இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய நெசவாளர் பெருமக்கள் நெசவு செய்யக்கூடிய துணியானது ஒரு விதமாக இருக்கு, நீங்கள் செய்கிறது மட்டும் வேறொரு விதமாக இருக்கு. இது என்ன பொருள், என்ன துணி? இது எக்ஸ்போர்ட் ஐட்டம் தான் இது. ஓ, இது ஏற்றுமதி செய்யக்கூடியது. ரொம்ப அழகாக அங்கங்கே சுருக்கமாக இருக்கக்கூடிய அளவுக்கான ஒரு டிசைனாக போட்டிருக்கீங்களே, ஒரு அந்த டிசைனு, இது எப்படி செய்யறதுங்கண்ணா? கம்பி கொஞ்சம் நெசவுன்னு கம்பி வச்சு நெசவுனா அந்த பூ மாதிரி டிசைன் விடுவோம். கம்பி இடையில செருகி அந்த இதுக்கு இடையில செருகி நெசவு பண்ணிட்டு மாற்றிக்கிட்டே அப்படியே செஞ்சுட்டே இருப்பீங்க. டிசைன் வரும். ஓ, இப்போ இந்த மாதிரி துணியை நெசவு பண்ணுவதற்கு எவ்வளவு கூலி கிடைக்கும்? மீட்டருக்கு 20,000. இப்போ ஒரு நாளைக்கு உங்களால் எத்தனை மீட்டர் இதனால் நெசவு செய்ய முடியும்? மீட்டர் நெய்ய முடியும். 10 மீட்டர். 10 மீட்டர் 10 மீட்டர் நெசவு செய்ய முடியும். இது ஒரு பிரத்யேகமாக கூடிய நெசவு. இப்போ இந்த ஏற்றுமதியாக செய்யக்கூடிய இந்த நெசவு பொருள் எந்த நாட்டுக்கு இல்லை எந்த பக்கம் போகணும் உங்களுக்கால தெரியுமா? தெரியல, ஆனால் வெளிநாடு போவோம், எந்த நாடுன்னு தெரியாது. இது மாதிரி இது வரைக்கும் எவ்வளவு வெளிநாட்டுக்கு நீங்கள் ஏற்றுமதி செஞ்சுருப்பீங்க? நீங்கள் ராஜா அப்படிங்கிற அந்த ஒரு நபர் மட்டும் எத்தனை மீட்டர் செஞ்சுருப்பீங்க ஏற்றுமதி பொருள் மட்டும்? 30 வருஷமாக செஞ்சுட்டு இருக்கிறேன். 30 வருஷமா? அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை மீட்டர் செய்வீங்க? இப்போ 10 மீட்ரு. அப்போ 30 வருஷமானா கொஞ்சம் பெரிய கணக்காக தான் இருக்கு, கால்குலேட்டரில் தான் போடணும் போல இருக்கு. ஆனால் இருந்தாலும் எங்கோ ஒரு மூலையில், உலகத்தின் ஒரு மூலையில் இருக்கக்கூடிய கரூர் மாவட்டத்தில் ஒரு நண்பர், ஒரு நெசவாளர் ராஜா அப்படிங்கிற ஒரு நெசவாளர் நெசவு செய்த ஒரு துணியானது 30 ஆண்டுகளாக உலகத்தில் பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. அப்படின்னா கரூரில் இன்றளவிற்கும் கைத்தறி நெசவாளர்கள், கைத்தறி நெசவு கூடமானது பல ஆலைகள் இயங்கிட்டு இருக்கு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் இன்றளவிற்கும் உலக அளவில் எவ்வளவு பேர் வாங்கினதாக இருக்கும். அப்படிப்பட்ட இந்த கைத்தறி நெசவை காப்பாற்றணும், கைத்தறி நெசவானது மேலும் முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிறதான் பெரும்பாலான கைத்தறி நெசவாளர்களுடைய எண்ணமும் அவர்களுடைய ஆவலுமாக இருக்கிறத தற்போது நாம் பேட்டி கண்ட அத்துணை நெசவாளர்களும் சொன்னதை புரிஞ்சுக்க முடியுது. உங்களுடைய கருத்தை சொன்னதுக்கு, நெசவு பற்றி, இந்த துணியை பற்றி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.